அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் நிறையா ட்ரிக்ஸு டிப்ஸு ஃபாலோயிங் நம்பர்ஸ் இந்த மாதிரி நிறையா கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு எந்த மெத்தட் எது பிடிக்குதோ அதை எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். நான் எடுத்திருக்க ஃபாலோயிங் நம்பர்ஸ் எந்த மெத்தடில் எந்த ட்ரிக்ஸில் எடுத்திருக்கேன் அப்படின்றதையும் ஓப்பனாக இங்கே போட்டுறேன். உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, சரி இந்த மெத்தட் எனக்கு அடிக்கும் அப்படின்னா நீங்கள் ப்ளே பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு விட்டுருங்க. சரிங்களா? இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 4D தான் நண்பா. 4D பார்த்திங்க அப்படின்னா 10 days சொல்லியிருக்கேன். மேக்ஸிமம் ஒரு 5 to 7 days தான். ஓகேங்களா? இந்த டேஸில் மட்டும் இதை நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோஸில் நம்ம எப்படி பார்க்க போகிறோம் இதை பற்றி அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா சிம்பிளாக சொல்லிடுறேன் நண்பா. இங்கே பாருங்கள், இப்போ கடைசியாக அடிச்சிருக்க எண்கள் இந்த 2 எண்ணை மட்டும் எடுத்துக்குவோம். கடைசி 14 ரிசல்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா 3ஆம் தேதி அடித்த ரிசல்ட்டையும் நம்ம 5ஆம் தேதி அடித்த ரிசல்ட்டையும் எடுத்துக்கலாம். என்ன அடிச்சிருக்கோம் அப்படின்னா 882 727 அடிச்சிருக்கான். ஓகேவா? இந்த எண்களை பார்த்தோன்னா எனக்கு ஒரு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். ஓகேவா? அடுத்து என்ன இதுலேருந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போது இந்த எண்களை அடித்ததுக்கப்புறம் அடுத்து 8 அடிச்சிட்டான், 7 அடிச்சிட்டான். மீதி இருக்குது, அதாவது இதை பிரித்து பார்த்தோன்னு வச்சுங்களேன், 882 772 இப்படி நம்ம அதை பிரிச்சுக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் இதுக்கப்புறம் இதில் என்ன அடிக்கணும்னா 8 அடிச்சிட்டான், 7 அடிச்சிட்டான், அங்கிட்டு போனால் 9. ஓகேங்களா? 992 கீழே வந்துச்சுன்னா 6, 662. ஓகேங்களா? ஒருவேளை இது ரெண்டையும் அடிக்க கொஞ்சம் தள்ளி அடிக்கிறான் அப்படின்னா 5 எடுத்துக்கலாம். ஓகேவா? 552 இப்படி தான் நம்ம எண்களை எடுத்துக்க போகிறோம். இதை உல்ட்டாவாக அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா? இதை நான் ஸ்ட்ரைட்டாக மறுபடியும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது எப்படின்னா 882 7277 இந்த எண்களை பார்த்தீங்கன்னா திருப்பி அதே எண்களை நான் இப்போ மறுபடியும் கொண்டு வரேன். இப்போ இந்த எண்கள் பார்த்தீங்கன்னா 882வும் 722 அடிச்சிட்டான். அடுத்து ஒரு நம்ம என்னென்ன இதில் மிச்சம் இந்த நம்பர்ஸ் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா 9 6 5. ஓகேவா? 9ஆம் நம்பரு, 6ஆம் நம்பரு, 5ஆம் நம்பரு. அப்போ இதுக்காகட்டு அடிச்சோன்னா என்ன ஃபார்மெட்டில் அடிக்கும் அப்படின்னா இது சி போர்டுக்கு வந்துருச்சு 2. அடுத்து இங்கே எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஏ போர்டுக்கு வந்துருச்சு. அடுத்து மீதி எங்கெங்கே அடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா டி போர்டில் அடிக்கணும். இங்கே 2 வைக்கலாம், அப்படி இல்லைனா இந்த இடத்துல 2 வைக்கலாம். இப்போ 2 வச்சு என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 2999 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த ஃபார்மெட்டில் வச்சுக்கலாம். 2999 அப்படின்னு அடிச்சுக்கலாம். அப்போது நம்ம 9 வச்சு எடுத்துக்கலாம். 2991 2661 2551. ஓகேங்களா? இப்போ புரிஞ்சிருச்சா? இந்த நம்பர் நம்ம எடுத்துட்டோம். இப்போது இந்த நம்பர் கூட இன்னும் மறுபடியும் ஒரு 3 எண்கள் இது கூட எடுக்க போகிறோம் அப்படின்னா ஒருவேளை நான் 2 வச்சு டி போர்டுக்கு 2 வந்துருச்சு. அப்போது இன்னும் பேலன்ஸ் இருக்குது பி போர்டுக்கு. ஓகேங்களா? அப்போ பி போர்டுக்கு எடுக்கும்போது நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னா இங்கே 9 கொண்டு வந்துடலாம். 999. ஓகேங்களா? அப்போ இந்த ஃபார்மெட்டில் வருது. அப்போது புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு இது புரியலை அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக நான் கொடுக்குற நம்பர்ஸை மட்டும் நீங்கள் ப்ளே பண்ணிங்க. புரிஞ்சவங்க எனக்கு இது புரிஞ்சிருச்சு இந்த மெத்தடு, ஓகே இன்ட்ரெஸ்ட் இருக்குது போடலாம் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஓகேவா? அப்போது இந்த மெத்தடில் ஒன்று எடுத்துட்டோம். அடுத்த மெத்தடு பார்த்தீங்கன்னா 9929. அடுத்து பார்த்தீங்கன்னா 6626. அடுத்து 5525. இந்த மெத்தட் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நம்ம ப்ளே பண்ண போகிற 4D எண்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நான் எடுத்து தனியாகவே எழுதி தந்துடுறேன். ஓகேவா? இதே நம்பர்ஸ் தான். ஓகேவா? நம்ம அடுத்து 4D எண்கள் நம்ம ப்ளே பண்ண போகிற 4D எண்கள் பார்த்திங்க அப்படின்னா 2999 2666 2555. இது அப்படியே பார்த்திங்க அப்படின்னா 99 66 26 5525. இந்த ஃபார்மெட் ஏற்கனவே அடிச்சிருக்கான். ஸோ அதை மீன் பண்ணி தான் நம்ம இந்த 4D எடுத்திருக்கோம். இதுக்கு அடிக்குமான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 60%க்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? 100% நான் அது கொடுக்க மாட்டேன். ஏன்னா 4D அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியாது. அப்படி எடுத்துகிட்டு அவங்க தான் கிங்கு எல்லாமே. ஸோ நம்ம ட்ரை தான். ஓகேவா? கெஸ்ஸிங்கில் இந்த சாட் கெஸ்ஸிங்கில் இந்த மாதிரி மெத்தடில் வருது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துருக்கோம். அப்படிங்கும்போது இதை நம்ம ஜஸ்ட்டு ட்ரை தான் பண்ண முடியும். கன்ஃபார்ம் அப்படின்னு யாருமே ஷூரிட்டி கொடுக்க முடியாது. சரிங்களா? ஸோ இந்த ஃபார்மெட்டில் அடிக்க சான்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு 6 நம்பர்ஸ் இருக்குது. ஓகேங்களா?
ஓகே, இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரொம்ப பெரிய பெரிய பட்ஜெட்டில் வேணால் சும்மா ஒரு லோ பட்ஜெட்டில் டெய்லியே வந்து பண்ணுங்கள், போட்டு வாங்க. அதிகபட்சம் 5 நாள்லேருந்து 7 நாள் டைம் எடுத்துங்க. ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து எத்தனாந்தேதி அடிச்சிருக்கான் அப்படின்னா 3ஆந்தேதி அடிச்சிட்டாங்க. அதுக்காகட்டு ஒரு நாள் கேப் விட்டு 5ஆந்தேதி அடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் 6, 7, 8, 9, 10 1, 2, 3, 4, 5 நாள் ஆச்சு. 5 நாள் அடிக்கல. அதிகபட்சம் நம்ம இன்னும் 5 நாள் கூட ட்ரை பண்ணலாம். அதுக்கு மேலே கூட ட்ரை பண்ண தேவையில்லை. இன்னொரு 5 நாள் ட்ரை பண்ணுங்கள். அதிகபட்சம் இன்னும் 2 நாள் சேர்த்து 7 நாள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா கண்டிப்பாக அது கிளிக்காக சான்ஸு 100% எனக்கு வாய்ப்பு தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் நான் 60% தான் கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஸோ வந்து கண்டிப்பாக வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ப்ளே பண்ணுறவங்க ப்ளே பண்ணுங்கள் நண்பா, ஓகேங்களா? தேங்க்யூ ஆல்.